அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடித்தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடித்தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியிலே இன்ஃபென்ட் லாவணியா ஷர்லி இவருடைய பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மற்றும் வெனி மரியா சுந்தர் சோஃபியா இவர்கள் நன்றியின் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக மரிய இருதயம் நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்றும் எட்வின் உடல்நலத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். மரித்தவர்கள் நினைவு கூறுகின்றோம். யாரும் நினையாத உத்தரிக்க சனத்திலாவது படுகிற ஆன்மாக்களுக்காகவும் கே இருதயராஜ் நித்திலை பாட்சிக்காகவும் இந்த மறை மாவட்டத்திலே மறித்த பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர் இவருடைய நித்திலை பாட்சிக்காகவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவைகளுக்காக மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களின் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். உங்கள் பதில். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென்ன இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலக நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென்ன குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டு கொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான்
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 21 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறீரே, ஒருவேளை நீர் தற்கொலை செய்ய போகிறீரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி உள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை உலகுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, மனித குலத்தினுடைய வீழ்ச்சி என்ன என்று பார்க்கும் பொழுது, தனி மனிதனோ சமுதாயமோ ஒன்று கூடி தாங்கள் நினைப்பது நிறைவேறவில்லை என்றால், எதிர்பார்ப்பது போல் வாழ்க்கையினுடைய பயணம் அமையவில்லை என்றால் என்ன வாழ்க்கை என்று சலிப்படைகின்றோம். வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள், எதிர்மறை வினைகள், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறும் பொழுது அதிலே நாம் தளர்ச்சியை நாம் மேற்கொள்கின்றோம். எப்பொழுது அறிஞர்கள் சொல்வார்கள், மகான்கள் சொல்வார்கள், வாழ்க்கை உனக்கேற்றாற்போல் அமையாது. வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல வாழ்க்கை என்றோ, கெட்ட வாழ்க்கை என்றோ, சுகமான வாழ்க்கை என்றோ, கேவலமான வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கை என்ற ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அனைவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கின்றேனோ அதை பொறுத்து தான் நல்ல வாழ்க்கையாகவோ, சுகமான வாழ்க்கையாகவோ, தொல்லைகளும் வேதனைகளும் இருந்த வாழ்க்கையாக மாறுகின்றது. மனிதனுடைய இயல்பான குணமானது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அங்கே முதலிலே போராட்டம், உள்ளுக்குள் போராட்டம். சில நாட்கள் காலங்கள் முடிந்த பிறகு வெளிப்படையாக அந்த போராட்டத்தை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. எனவே முணுமுணுத்தார்கள், கடவுளுக்கு எதிராக, மோய்சனுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இந்த முணுமுணுத்தலும் அவருடைய நிறைவு இல்லாத மனநிலையை பார்த்த கடவுள் அவர்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்து பார்க்கின்றார். அதன் பிறகு அவர்கள் உணர்கின்றார்கள், மோய்சிடம் சென்று சொல்கின்றார்கள், நாங்கள் பாவம் செய்தோம் என்று. அதன் பிறகு கடவுளுடைய கட்டளையின்படி மோசே மீண்டும் ஒரு வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பாம்பை ஒரு மேடையில் எழுத்தி அதை பார்த்தவர்கள் குணம் பெறுவதை பார்க்கின்றது. அதாவது, என்று மனிதன் போராட்டம் நடத்துகின்றானோ அவனுக்கு ஒரு தண்டனை என்று வருக்கும் பொழுது அவன் மனமாற்றம் பெறுகின்றான். இன்றைய நற்செய்தியிலையும் பார்க்கின்ற மக்கள், இயேசுனுடைய போதனைகளை கேட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள், எவ்வாறு மோய்சன்
மக்களை வழிநடத்தும் பொழுது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அதே போல தான் இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். பாவங்களால் சரிந்து விழுந்த மானிடத்தை கண்டிப்பாக மீட்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு மனூர் எடுத்த இறைமகன் இயேசு தான் இறைமகன் என்ற அடையாளத்தை மீட்பெற வேண்டிய மக்கள் முதலில் உள்வாங்கவில்லை. இன்று வாசிக்கப்பட்ட பார்க்கிறோம். நான் ஏற்கனவே நீர் யார் என்று கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஏற்கனவே சொல்லப்பட்டதை அவர்கள் உள்வாங்க மறுக்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளம் மழுங்கி இருந்தது, அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக இருந்தது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டால் அங்கே தெய்வத்திற்கு இடமில்லை. அவருடைய எதிர்பார்ப்புகள் அவர்கள் சொல்லுவதை இயேசு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். நற்செய்தியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை பார்க்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது பரிசேயர் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயுடைய கட்டளை. அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் அவர்களே முன்வைக்கின்றார்கள். இதுதான் இந்த பரிசேயர் சதுசேயருடைய அவருடைய பலவீனமாக இருந்தது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கின்றோம். இயேசு அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய மனதிலே, இந்த பரிசேயர் சதுசேயருடைய மனதிலே ஒரு விதையை விதைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார். அதாவது என்னதான் தளர்ச்சி வருகிற பேச்சுக்களை யூத மக்கள் திரும்ப திரும்ப பேசினாலும் இயேசுனுடைய பாணி தளர்ச்சியை பார்க்கவில்லை, தளர்ச்சி அடையவில்லை இயேசு. ஏனென்றால் அவர் தெளிவாக இருக்கின்றார். தான் வந்த பணி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம், எதற்காக தந்தை தன்னை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பது தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டதினால் இயேசுவிடம் தளர்வு இல்லை. வேதனைகள் வந்த பொழுது அதை பார்த்து கலங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, மனிதன் ஒரு விஷயத்தை உண்மை என்று உணர்ந்துவிட்டால் அந்த உண்மையை பொய்மையாக்க எத்தனை அம்புகள் எய்யப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் முன்னோக்கி செல்வதுதான் தீர்க்கமான மனமுடைய ஒரு நபருடைய ஆளுமையை குறிக்கின்றது. அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள், மற்றவருடைய கருத்துக்களை மையப்படுத்தி கொண்டு என்னையே நான் அடிமையாக்கி கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் சொல்வது அவருடைய எண்ண அலைகளை பொறுத்து, அவர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, ஒரு அறிஞர் சொல்வார், நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதை தான் கண்டுபிடிப்பாய். வாட் யூ ஆர் இன் சர்ச் ஆஃப் யூ வில் ஃபைண்ட் வாட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார். எனவே மற்றவருடைய கருத்துக்களை நினைத்து உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டால் அது மற்றவர்களுக்காக நீ செயல்படுவதாக இருக்கும். நம்முடைய தவக்காலத்திலே முக்கியமாக உள்வாங்க வேண்டும். என்னுடைய மனநிலை, என்னுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கையினுடைய ரகசியம், வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய நோக்கம், எதற்காக என்னை கடவுள் இந்த உலகத்திலே உதிக்க செய்திருக்கின்றார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள், அதை வரைமுறை செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே கட்டடம் கட்டப்படுகின்றது. அதே போல் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்து தான் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கின்றார். அந்த திட்டத்தை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் மறையுரைகளை கேட்கும் பொழுதும் என்னையே சுய ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது, சுய ஆய்வு என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் சொல்வார்கள், வாட் ஹர்ட்ஸ் தட் வில் இன்ஸ்ட்ரக்ட். அதற்கு ஒரு படி மேலாக சென்றால், வாட் எவர் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் கம்ஸ், வென் யூ ஃபோக்கஸ் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்டிங் யுவர் லைஃப். வாழ்க்கையிலே வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது அதிலே ஒரு பாடம் இருக்கின்றது. அந்த பாடத்தை நாம் உள் வாங்கிவிட்டால் வாழ்க்கையை நாம் கட்டி அமைக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த மக்களோடு பேசிக்கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயர் பேசிக்கொண்டிருந்த இயேசு, இந்த மக்கள் திருந்த மாட்டார்கள், தன்னுடைய போதனையை கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு
தெளிவான மனநிலை இயேசு இருந்தாலும் தொடர்ந்து சலிப்பு இல்லாமல் தொடர்ந்து போதித்து கொண்டு தான் இருக்கின்றார். அம்மக்கள் தன்னை நம்ப வேண்டும் என்று இயேசு எடுத்த முயற்சியிலே அவர் கண்டிப்பாக தோற்கவில்லை. ஒரு போதனை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஏகப்பட்ட நினைவு அலைகள், நெகட்டிவ் எனர்ஜி அவரை சுற்றி இருந்தவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு எதிர்ப்பு மனநிலையோடு தான் இருந்தார்கள். ஆனால் இயேசுடைய வார்த்தையிலே ஒரு சிலர் பிறகு நம்ப ஆரம்பித்தார்கள். இறையனர்ச்சி சொல்கிறது, அவர் இவற்றை சொன்ன பொழுது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் பேசுவதை மற்றவர்கள் நம்ப வேண்டும், நம்பிய பிறகு அது உள்வாங்க வேண்டும். அப்படி என்றால் நான் பேசுவதை நான் சுய ஆய்வு செய்ய வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகளே சுயநலம் இருந்தால் மற்றவர்கள் உள்வாங்க மாட்டார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையை சுயநலத்திற்காக இல்லாமல் பிறருக்காக செய்யும் பொழுது கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள. அதாவது what I do for myself will die when I die. What I do for myself will die when I die. What I do for others will remain as a legend even after when I die. எனக்காக நான் செய்வதெல்லாம் என்னுடைய மரணத்தோடு முடிந்துவிடும். பிறருக்காக நான் செய்வதெல்லாம் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அது நிரந்தரமாக சமுதாயத்தில் இருக்கும் என்று ஒரு ஞானி சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு தான் சொன்ன உண்மையை உணர்த்த எடுத்த பல முயற்சிகள் வீண் போகவில்லை. இறைமகன் என்று இயேசு உணர்ந்து அவருடைய முயற்சியானது தான் இறைவனுடைய மகன் என்பதை வெளிப்படுத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். காரணம், ஏற்றுக்கொள்வதன் வழியாக அவர்கள் இறைவனுடைய பாதத்திலே, இறைவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். எப்பொழுது அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்கின்றார்களோ அப்பொழுது அதன் வழியாக அவருடைய போதனைகளை கவனம் செலுத்துவார்கள். அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்வதாக வாழ்க்கை முறையை அவர்கள் மாற்றி அமைப்பார்கள். வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதன் வழியாக இந்த உலக போக்கிலே வாழ்வு இல்லாமல் விண்ணகத்தை நோக்கிய பயணமாக அவருடைய பயணம் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே பல்வேறு விதமான தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். பலவிதமான தவ முயற்சிகள், பாராட்டுக்கள். ஆனால் எல்லா தவ முயற்சிகளும் ஈஸ்டர் விழாவோடு முடிவு பெற்று அந்த தவ முயற்சிகள் அனைத்தையும் கல்லறை நோண்டி புதைத்துவிட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பினால் அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த தவ முயற்சிகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு நினைவு ஊட்டுவதற்காக நான் இந்த உலகத்திலே வாழ்கின்றேன். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது. இந்த உடலானது மண்ணுக்கு சொந்தமானது. என்னுடைய ஆன்மா நித்தியத்திற்கும் வாழ வேண்டியது. எனவே தான் நித்திய இலைப்பாற்றியவர்களுக்கு அளித்தலும் ஆண்டவர்களே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்று மரித்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மரணம் என்பது ஒரு பிரிவு. என்னுடைய ஆன்மா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த உடல் தேவைப்படுகின்றது. இந்த உடல் உயிரற்று போகும்பொழுது இந்த உடலை விற்று என் ஆன்மா விண்ணகத்தை நோக்கி செல்கின்றது. விண்ணகத்தை நோக்கி செல்லும் பொழுது இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவரை சந்திக்கும் வண்ணமாக தகுதியுள்ள விதத்திலே நம்மையே தயாரித்து கொள்ள, புனிதப்படுத்தி கொள்ள, விண்ணக வாழ் பயணத்திலே பங்கு கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த தவக்கால் நம்மை நினைவுபடுத்த வண்ணமாக வேண்டுவோம். ஆமீன். பிதாசும் பரிசுத்தாவின் பெயராலே. காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை
காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன்னருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன்னருளுக்கு சான்றாகுமே இறைவாவை போல் வாழ்க்கையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையென்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவான், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்த வழிகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். இந்த நாளில் திருப்பலி ஒப்போடும் குடும்பத்தில் உள்ளவருக்காக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தலை எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்தில் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கவும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உமது அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றுடன் பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே நமது பாவங்களை போக்குகின்றவர். இவர் அளிக்கும் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பரந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றால் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வர், அகதீபம் நீர் என்று அறியாமலே, அருள்மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறு முனதன்றி புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள்மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறு முனதன்றி புரியாமலே. தொழுந்தூரம் இருந்தாலும் நீதான் எந்தன் உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பில் துளி போல வாழ்வே, ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவே, மனவாசல் திறந்தே உன் மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பரந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல், தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும்
சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இறை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.